Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. வாங்க கௌதம். என்ன மகேஷ் சார், யாரும் வரலையா? 11 மணிக்கு மீட்டிங் பேசிக்கிட்டாங்க, நிச்சயம் வந்துடுவாங்க. கௌதம், நீங்கள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. உங்களை கொல்ல பார்த்து அவங்கள பிடிச்சி பர்மனெண்ட்டாக உள்ள தள்ளுறேன். டோன்ட் வரி. முதல்ல நீங்கள் அதை செய்யுங்க சார். கௌதமோட நிம்மதியை யாரோ எந்தெந்த ரூபத்திலையும் கெடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியே ஆகணும். கண்டிப்பா. இதோ SSK, இவன் தான் அஞ்சலிக்கு பேக் போனா இருக்கிறது. இவனை கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாரும் அசம்பிள் ஆகட்டும். மகேஷ் சார், இவன் தான் என்ன கொல்ல வந்தவன். சத்தம் போடாதீங்க கௌதம், கண்ட்ரோலா இருங்க. வணக்கம் சார். அறிவு இருக்காடா உனக்கு? ஏண்டா போலீஸ் அரெஸ்ட் பண்ற அளவுக்கு அசால்ட்டாவா இருப்ப? சார் ஜாக்கிரதையா தான் சார் இருந்தேன். எப்படியோ பிடிச்சிட்டாங்க சார். அதான் இப்ப தப்பிச்சிட்டு இல்லை சார், விடுங்க சார். ஆமா மேடம் இல்லையா சார்? டேய், இன்னும் இல்ல. அதுல ஒரு சிக்கலாகி போச்சு. நம்ம மீட்டிங் விஷயம் போலீஸ்க்கு லீக் ஆயிடுச்சு. அதான் ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிருக்கோம். போலீஸ் வருவாங்களா சார்? டேய், வந்தா என்னடா, மத்தவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு தப்பறதுல நீ தான் கிங் ஆச்சே. அப்ப நீங்க சார்? அதுக்கு தான் ப்ரோக்ராம்ல சின்ன சேஞ்சுன்னு சொன்னேன். என்ன இலக்கியா, அஞ்சலியும் வருவான்னு சொன்னா இன்னும் வரலையே. இருங்க, வருவா, அவசரப்படாதீங்க. 11 மணிக்கு மீட்டிங்கு, டைம் ஆச்சு. மேடம் வந்துருவாங்கல்ல? அவங்க தானே, இப்போ வந்துருவாங்க பார். வர ஆத்திரத்துக்கு இப்பவே போய் அவங்கள கொல்லணும் போல இருக்கு. கௌதம், பொறுமையா இருங்க கௌதம். என்ன கொல்ல பார்த்தவன் என் கண்ணு முன்னாடி இருக்கும்போது என்னால எப்படி பொறுக்க முடியும்? இவங்களை விடுங்க கௌதம். நம்மளோட மெயின் டார்கெட் அஞ்சலி தான். அவ வரட்டும், அப்ப அவளுக்கு கச்சேரி வச்சுப்போம். நான் சொன்னேன்ல கௌதம், அந்த அஞ்சலி வந்துட்டா. கௌதம், அஞ்சலியை பார்த்து டென்ஷன் ஆகி கோவத்தில் எதுவும் பண்ணிடாதீங்க, அப்புறம் அவங்க உஷாராய் தப்பிச்சிருவாங்க. பைரவி அம்மா இவங்க எப்படி? என்ன கௌதம், உங்க பைரவி அம்மா வந்திருக்காங்க? இலக்கியா, என்னமா அஞ்சலி வருவான்னு சொன்ன, ஆனா பைரவி அம்மா வந்திருக்காங்க. அதாங்க எனக்கும் ஒன்னும் புரியல. SSKவை பார்க்க பைரவி அம்மா ஏன் வரணும்? அந்த ரவுடி கூட அவங்களுக்கு என்ன மீட்டிங்கு? வணக்கம் மேடம். வெல்கம் பைரவி, வெல்கம். ஹலோ. அப்போ என்ன கொல்ல நினைச்சது பைரவி அம்மாவா? வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? அதனால என்ன, பெரிய பிசினஸ் உமன் நீங்க, உங்களுக்காக காத்திருக்கிறதுல தப்பே இல்லை. வந்த விஷயத்தை உடனே பேசி முடிப்போம். சரி. இலக்கியாவை கடத்துற பிளான்ல நானும் சேர்ந்துக்கிறேன். அவளால எனக்கு பெரிய தலைவலி. அவளை கடத்தி காணாம போனா அதுக்கு சந்தோஷப்படுற முதல் ஆள் நானாதான் இருப்பேன். அதை பத்தி எனக்கு சொன்னதுனால தான் நான் உடனடியா வந்தேன். முதல்ல அவளை தூக்குங்க, அதுக்காக எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். என்னடா, அசைன்மெண்ட் ஓகே தானே? முடிச்சிருவல்ல? டபுள் ஓகே சார். இதெல்லாம் எனக்கு சுச்சுப்பி. கௌதம், என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியலையே கௌதம்.
உங்களுக்கு ஏதாவது தோணுதா? நிறைய தோணுது சார். இந்த உலகத்துல ஏன் பிறந்தோம்? இவங்கெல்லாம் ஏன் என்ன பெத்த புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டாங்க? வாழ்க்கையில நான் கத்துக்க வேண்டிய பாடம் இன்னும் என்ன பாக்கி இருக்கு? இப்படி நிறைய தோணுது சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.